సెటప్ వచ్చేనే హే గెటప్ వచ్చేనే சாமா தெலுங்கு ஜம்ப் ஆகறா ரெண்டி தெலுங்குல சாமாலுன்னு ஒரு சேனல் ஓபன் பண்ண போறேன். அதுல உங்க ரெண்டு பேருக்கும் காம்பேரிங் வேலை தரேன்டி. எனக்கு தெரியாதே சாமா. வெரி சிம்பிள். எல்லாத்துலயும் லூ போட்டு பேசணும். பாட்டுக்கு பாட்டு லூ, ஆட்டத்துக்கு ஆட்ட லூ. அதேதான். ஓடி போயிடு. நன்னா வீக்கான லாரி டியூப் வீங்கின மாதிரி வைத்த வச்சுண்டே என் சேனலை சென்சார்ல மாட்டி விடலான்னு பாக்குறியோ? படவா வாங்கடி, நம்ம லூவை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். திரும்புங்கோ. என்னாச்சு சாமா? வடக்கே வாய்வு, நம்ம தெற்கே போயிடுவோம். வாங்கோ. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். டேய், நான் ஒரு முக்கியமான டிஸ்கஷன்ல இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. இல்ல மாமா, ஒரு சந்தேகம். தெரியும், பன்னு தின்னதுக்கு அப்புறம் ஜீரணத்துக்கு என்ன குடிக்கிறதுன்னு தானே? மாமா, இந்த சந்தேகத்தை உங்களால மட்டும் தான் தீர்க்க முடியும். கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க பாஸ். ஓகே, ப்ரோசீட். மாமா, உங்க எல்லாரும் சாமான்னு கூப்பிடுறாளே, நீங்க மளிகை சாமானா, மர சாமானா, இல்ல வேஸ்ட் சாமானா? இல்ல அந்த சாமானா? அந்த உருண்டு போற ஓரல அப்படியே கல் வச்சு மடக்குங்க. டேய், என்ன தப்பு பண்ணா? ஆத்திரப்படுற? ஜானு, இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது ஜானு. நான் மூத்தறத கூட அடக்குவேன், ஆனா ஆத்திரத்தை அடக்க மாட்டேன். யாராண்டா அவன் விளையாடுறான்? டேய், பண்ணுவாயா? டேய், நான் ஐயர்ல ஒரு ரவுடி ஐயராக்கடா. டேய், யார பாக்குற அந்த கேள்வி கேட்டா என்ன உடுக சொல்றேன் இன்னைக்கு? உன்ன டேய் கோவப்படாத சாமா. ஜானு, கோவம் என் கூட பிறந்தது. ஒரு சின்ன பையன் விஷயத்துக்கு நோக்கி இவ்ளோ கோவம் வரதே. இந்த விச்சும் இருக்கானே. ஏன் விச்சுக்கு என்னாச்சு? ஒரு ஆம்பளை வீரா இருக்க வேண்டாமோ? அவங்க தாத்தா சின்ன வயசுல இருந்தே அவனை தயிர் சாதமாக்கிட்டார். அவன் தயிர் சாதமா இருந்தா நோக்கி என்ன ஜானு? நான் ஒரு தந்தூரி சிக்கன் இருக்கேன்ல. காமெடி பண்ணாத சாமா. நானே விச்சுக்கு வீரம் வரலையேன்னு கவலைப்பட்டு இருக்கேன். விச்சுக்கு வீரம் வரணும் அவ்வளவுதானே? கவலையை விடு. எனக்கு தெரிஞ்ச கயிறு சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கயிறு வாங்கி கட்டணும், விச்சு வீரன் ஆயிடுவான். என்ன உளற? கயிறு கட்டினா வீரம் வந்துருமா அவனுக்கு? என்ன ஜானு, கயிறை சாதாரணமா சொல்லிட்ட? மண்டையில மயிர் இல்லாம கூட ஆள பார்க்கலாம், ஆனா உடம்புல கயிறு இல்லாம எவனையும் பார்க்க முடியாது. ஜானு, பொம்மை நாட்டிக்கு தாலி கயிறு, ஆம்பளைக்கு இங்க பார் அருணா கயிறு, மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு, யமனுக்கு பாச கயிறு, விசுக்கு ஒரு மணல் கயிறு, விச்சுவ வீரனாக்க நான் வாங்கிட்டு வர வீர கயிறு. கயிறு ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கே. என்னாச்சு? பாதி படத்திலே ஓடுற? பாதி படத்துக்கே வேட்டி வேர்த்துடுத்து, மீதி படத்தையும் பார்த்தா தொப்பலாம் நினைச்சிரும். என்னன்னு மாறுதே? என்னடாச்சு நோக்கு? நன்னா தானே இருந்த. விச்சு, விச்சு, என்னம்மா? விச்சு, இவளா? எஸ்கேப். எங்க போயிட்டா இவ? விச்சு, மேல டங் டங்னு சவுண்ட். ஒருவேளை பெருச்சாலி உருட்டுறதோ? இரு வந்துட்டே இருக்கேன். இவ வேற இங்கதான் உருட்டின்னு இருக்கியா? என்னன்னு மாட்ட போறேன். நன்னா மாட்டிண்டியா? ஏ பெருச்சாலி, அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமோ? அந்த ஏணியை புடிச்சுண்டு நான் மேல ஏறினா இவன் போர்வைய போத்திண்டு ஒளிஞ்சுட்டு இருந்தான். கேட்டா ஜொரம்னா. ஜொரம்னா சும்மா தானே இருக்கணும். இது கட்டி புடிச்சிட்டா. ஃபர்ஸ்ட் மேல கைய போட்டான், அப்புறமா காலை தூக்கி போட்டான். இப்படி தனியா நின்னு எஃப்எம் ரேடியோ மாதிரி புலம்பிட்டு இருக்க. யாரா கேட்டானா? யாரும் கேட்கல, நாங்க தான் கேட்டுட்டு இருக்கோம்.
இந்த மன்மதனோட லீலையதான். மன்மதனும் இல்ல லீலையும் இல்ல. எவனோ ஒரு வீணா போன பிரம்மகத்தி ஒரு பயங்கரமான கயிறு கொடுத்துருக்கான். அந்த கயிறு இவ கொண்டு வந்து கையில கட்டி இவதான் என்ன ஏதோ வசியம் பண்ணிட்ட மாமி. அவ ஒன்னும் கயிறு கட்டி உன்னை வசியம் பண்ணல. நீ தான் அவன் மேல காலை தூக்கி போட்டு விஷமம் பண்ணிருக்க. என்ன மாமி? ஜானு ஜானு மேல என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லு ஜானு. மேலேயும் ஒண்ணு நடக்கல கீழேயும் ஒண்ணு நடக்கல. அப்பன் இது நடந்திருக்குமோ? ஓ ஓரமா நின்னு நன்னா தேய்ச்சுக்கோ, இல்லைன்னா கொப்பரகா மாதிரி வீங்கிடும். சும்மா இரு சாமா. இந்த பாரு ஜானு, நம்ம கிருஷ்ணர் பொம்மை தான் வாங்க வந்தோம். வா நம்ம போலாம். எங்க எஸ்கேப் ஆவற? கிருஷ்ணர் பொம்மையில தானே மேட்ரே தெரிஞ்சது. எப்படிடா உடைச்ச? ஐயோ நாங்க உடைக்கல மாமி. அதுவா மேல இருந்து கீழே விழுந்து உடைஞ்சிடுத்து. அப்படியா? கிருஷ்ணர் தானா மேலேந்து டொம்முன்னு கீழே விழுந்து உடைஞ்சிட்டாரா? ஐயோ ஏண்டி பூனை பார்த்தோன்னு இப்படி பயப்படுற? இத புலிய பார்த்த மாதிரி சட்டன் விழுந்துருது, அதான் பயந்துட்டேன். ஏன் நீ பயப்பட மாட்டியா? நேக்கா பயமா? என்னவோ ஆயிடுது. என்ன ஈஸ்வரா, என்ன ஆயிடுது? காலங்கரத்துல எல்லாரும் இப்படி என்ன படுத்துறாளே. என்ன தமிழ் இப்படி பண்ணிட்டேள்? எப்ப பார்த்தாலும் என்ன பயமுறுத்துறதே உங்களுக்கு வேலையா போயிடுது. என்ன பார்த்து தானே உங்க அக்ரகாரமே தெரிச்சிச்சு. போங்க தமிழ், உங்களுக்காக நான் சீம்பால் எடுத்து வச்சிருந்தேன் தெரியுமா? சீம்பாலா? இதுவா? அச்சச்சோ, இதையும் தூக்கின்னு வந்துட்டேளா? கண்டிப்பா நீ எனக்காக தான் பண்ணிருப்பேன்னு தெரியும். அதான் உன்னை தூக்கிட்டு வரும்போது இந்த தூக்கியும் தூக்கிட்டேன். சமத்து. ஐயோ சும்மா சொல்லக்கூடாது. உன் கை பக்குவமே தண்ணிட வச்சலாம். ரொம்ப புகழாத புலி, அது என் பாட்டி செஞ்சது. பாட்டியா? இருந்தாலும் உங்க பாட்டியோட பக்குவமும் நல்லா தான் இருக்கு. சின்னவனா அது? டேய் வாடா. என்னடா பள்ளிக்கூடத்துக்கு போகாம இங்க சுத்திட்டு இருக்க? திருவிழாலண்ணே, அதான் பள்ளியோடத்துக்கு லீவ் விட்டாங்க. சாப்பிட்டியா? நான் இருக்குண்ணே. இருக்கட்டும், இது கொஞ்சம் கூட உனக்கு. இந்தா சாப்பிடு. எப்படா இருக்கு? அண்ணி சீம்பால் ரொம்ப நல்லா இருக்கு அண்ணி. அண்ணியா? இந்தா விட்ட கல்யாணமே பண்ணி வச்சிருவோம் போல இருக்கே. டேய் நீ அது பூராத்தி எடுத்துக்கிட்டா அப்புறம் நான் என்னடா பண்றது? என்னடா வச்சிருக்க? ஏய் குடுறா. ஆஹா நீ அப்படியே கிளம்பு. டேய் இங்க வந்தேன், எங்களை பார்த்தேன், இதெல்லாம் சாப்பிட்டேன்னு உங்க அப்பா அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்றாதடா. தெரியும்ண்ணே, சொன்னா வயித்துல இருக்க சீம்பாலை வாந்தி எடுக்க வச்சிருவாங்கண்ணே. தெரியுதுல, போ ஒழுங்கா படுறா. சரிண்ணே. என்ன இது? எங்க அத்தை பதார்த்தத்தை நீங்க சாப்பிடலாம், உங்க அத்தை பதார்த்தத்தை நான் சாப்பிடக்கூடாதா? கொடுங்கோ கொடுங்கோ. சாப்பிடுங்கோ. ஆஹா ரொம்ப நல்லா இருக்கே. எங்க அத்தெல்லாம் பீட்ரூட் இவ்வளவு சாப்பிட்டு செய்ய மாட்டா. எந்த ஆத்துலயுமே பீட்ரூட்ட இவ்ளோ சாப்பிட்டா செய்யவே மாட்டா. ஏன்னா இது ரத்த பொரியல். ரத்த பொரியலா? ஈஸ்வரா உன்ன நல்ல தமிழ். இதெல்லாம் நீ சாப்பிட்டாதான் என்ன மாதிரி என் புள்ள நல்லா வீரனா போறப்பா. இல்லனா உங்க அப்பனார் மாதிரி ஓம் கிரீம் கிராம் த்ரூம் த்ரீம் த்ரீம்னு ஏதாவது ஒரு கோயில்ல மணி அடிச்சுட்டு பூசாரியா இருப்பான். விழுக்கலன்னா நோக்கு தூக்கம் வராதே. உடம்பு முறுக்குதுல. எந்த ஊர்ல இது? யாரெல்லாம் அடிக்கணும்? ஏய் இங்க பாருங்கப்பா, நாம இங்க சமாதானம் பேசதான் வந்திருக்கோம், சண்டை போறதுக்கு வரல. கீப் குவைட். எல்லாம் வக்கீல என்ன நக்கலா? நான் இந்தியானா சண்டைன்னு தெரியுமில்ல, இப்ப போய் சமாதானம் பேசிக்கிட்டு சீக்கிரம் முடிவை சொல்லல. ஏய் அவன் ரொம்ப எகர்னான்னா ரெண்டு தட்டு தட்டலாம். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அப்ப சரியில்ல. என்னையா? இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்திருக்கோம். பேசு. அதே நமக்குள்ள சண்டை எல்லாம் எதுக்கு, பேசாம சமாதானமா போயிடலாமே. சமாதானமா?
யோ சமாதானம் பேசுறதுக்குலாம் வக்கீல் தானே வரணும். டிடிஆர் நீ வந்திருக்க. என்ன டிடியா? என்ன இப்படி கிண்டல் பண்ற நீ? ஏ டிடி வக்கீல, இவன் ஏமாத்தி வாங்கின நிலத்தெல்லாம் திருப்பி கொடுக்க சொல்லு. அண்ணே தம்பி இந்த பாரு, அதாவது செத்து போனானே அவனுக்கு பெரியவரு நஷ்ட ஈடா பணம் எல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. எது பணமா? ஸ்டாப் மியூசிக். எம்பிட்டு கொடுப்பாங்க? 1 லட்சம். 1 லட்சமா? ஸ்டார்ட் மியூசிக். இந்த பாருப்பா தமிழ், நல்ல யோசனை பண்ணி பாரு. வருஷம் பூரா வயக்காட்டுல வேலை செஞ்சாலும் அவன் இவ்வளவு பணத்தை பார்க்க முடியாது. அதை விட அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாம் காலம் பூரா கண்கலங்காம வச்சு காப்பாத்துறேன்னு ஐயாவே சொல்லிட்டாரு. அப்படியா சொன்னாரு? அப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு 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 சொல்லு. நான் உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் தரேன். எனக்கு எதுக்குப்பா 1.5 லட்சம்? உன் குண்டியில தார காய்ச்சி ஊத்தட்டேன். எது குண்டியில தார காய்ச்சி ஊத்துவியா? என்ன கவலைப்படாதயா, உன் பின்னாடி தார காய்ச்சி ஊத்துறேன்னு வச்சுக்கோ. அப்புறம் கோர்ட்டுக்கும் போக முடியாது, அப்புறம் கக்கூஸ்க்கும் போக முடியாது, இப்படி ஆட்டவும் முடியாது. யோ வக்கீலே, உன் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் காலம் பூரா வச்சு காப்பாத்துறைய. தார எங்க காய்ச்சி ஊத்துவேன்னு சொல்றான் பாத்தியா? அத ஆட்டி வேற காட்டுறான். ஏய் தமிழ், இனிமே உன்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாதுடா. போடா டேய். என்னல மரியாதை இல்லாம பேசுற? எவ்வளவு பெரிய வக்கீல், அவர் குண்டில தார காய்ச்சி ஊத்தியல வேஷம் போட்டா புலி நினைப்பால. நாங்க எல்லாம் புலிப்பால்ல டீ போட்டு குடிச்சோம்ல, எங்க கிட்ட அலப்புறால. எல 2 சாத்துங்களே. நாங்க ஓடிடுவோம்ல. இவ்வளவு பெரிய பீர் ஃபேக்டரி கட்ட போறாரு. அண்ணே குடிக்க பீர் கூட ஃப்ரீயா கிடைக்கும்ல? இனிமே பீச்சாங்கையில கழுவுறதே பீர்ல தான்டா. போடா. ப்ளீஸ் வெல்கம். ஹாய். ஹலோ. வெல்கம் டு அவர் கண்ட்ரி. வெல்கம் டு அவர் ஏரியா. ஹலோ. வந்துட்டான்டா. ஐ அம் புலிப்பால் பூபதி. வாட்ஸ் புலிப்பால்? யூ நோ டைகர் மில்க்? ஏய், இது ரொம்ப தேவையா? பிரச்சனை நான் மட்டும் இங்க வந்து நில்லு. மத்த இடத்துல அங்க போய் நில்லுடா. என்னடா இது? காரா கப்பலா? பெரிய பார்ட்டியா இருக்கும் போல இருக்க. பாலிமை ஏத்துக்கடா. எப்படி என்கிட்ட பில்லி சூனி வைக்கிற பொம்மை மாதிரியே இருக்கிற. எவனாவது மரத்துல வச்சு ஆணி அடிச்சிட்டு போறான். ஐயோ முந்திரி கொட்டை மாமா, நைட் எல்லாம் மண்டைய வச்சு இதை தான் பின்னிக்கிட்டு இருந்தியா? அது போகட்டும். ஏரியா எப்படி? ஓகேலா ஓகே. அளந்துடலாமா? கேன்லா கேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பீர் ஃபேக்டரி ஃபங்க்ஷனுக்கு தான வந்திருக்கீங்க? இல்ல, மோர் ஃபேக்டரி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். அப்ப இவரு தார் ஃபேக்டரி ஃபங்க்ஷன் வந்திருக்காரா? கன் எடுத்து போட்டுரு. யோ புலிப்பால், அலஜே பிரச்சனை ஸ்டார்டிங். பிரச்சனையா? யாருல அது? டேய் குரூடுப்பு, முதல்ல என் பாடி கார்டு பில்லி கிட்ட மோது. பில்லியா? பல்லி மாதிரி இருந்துட்டு ஏ போல. வேணாண்டா, என் பேக்ரவுண்ட் தெரியாம விளையாடிட்டு இருக்க. என்னல பெரிய பேக்ரவுண்ட்? பாறாங்க. கிரவுண்ட்னா கிரைண்டர் வந்து நிக்குது. என்னப்பா இது? ஒரு போண்டா பஜ்ஜி சாப்பிடுது. Hey, you stupid fool! ஏல யார பத்தல நில்றா, அவன் வயித்துல மட்டும் கை வச்சிராத. அப்படி வச்ச ஆட்டோ மாமா கிளப்பி விட்டா மாதிரி 5 கிலோமீட்டருக்கு புல்லு பூண்டே முளைக்காது, மூக்கடிக்கு செத்து போயிடுவீங்க. டேய், முதல்ல போண்டாவை காட்டி பயமுறுத்துறீங்க, இப்போ என்னமோ அண்டாவை காட்டி பயமுறுத்துறீங்க. டேய், அது அண்டா இல்ல, 90 தாரா. என்னது புது சரக்கா இருக்கு? யாருலா இது? இவங்கிட்ட என்னலா பேச்சு? நம்ம வேலைய ஆரம்பிச்சிருங்களா? ஓகேலா. ஏய், என்னல ஆளாளுக்கு லாலாலா போட்டு பேசுறீங்க? திருநெல்வேலி லாலா கடல்ல இருந்து வந்திருக்கீங்களா? நோலா, we are coming from Malaysia. மலேசியாவா? அப்போ குருவியா? ஏய் பெல்லா. என்னல இவன் பின்னாடி போஸ் கொடுக்கான்? ஏல உங்க தலை திரும்பாதோ? இது பெரிய தலையோட சின்ன தலை. இந்த தலை திரும்பாது. முன்னாடி போய் நின்னு பாரு, உன் தலை திரும்பிடும். நிப்பாட்டு. மலையோட கூட மோதலாம், ஆனா தலை கூட மோதுறேன். ஐயோ கிரைண்டர் பசைதே. ஐயோ அதே முகம். ஐயோ என்னது? அதே உருவம், அதே அதே அடி. நீ தலையை மட்டும் என் பக்கத்து சீட்ல கத்தாதீங்கடா. அண்ணன் வரும்போது கத்துனீங்கன்னா தான் நான் காசு கொடுத்து செட் பண்ணதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர். நீ போப்பா. டேய்,
நீ எங்கடா இங்க? முடி வெட்டின்னு போலான்னு வந்தேன். இது ரயில்வே ஸ்டேஷன் பிரதர். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போலாம். ஆமா, நீ எங்க வந்த? ஏய், எங்க ஆளு எம்பி ஆவறாரா, அவரை வரவேற்க வந்தேன்டா. அதெல்லாம் இருக்கட்டும். டிக்கெட் வச்சிருக்கிறியா? வித்தவுட் தானே நீ? ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஆள் எம்பி ஆக போறாரா இல்ல கம்பி என்ன போறாரான்னு தெரிஞ்சிருங்க. எகிருதுங்க. கூட தானா வருது. அவன நீயா? ஏண்டா போட்ட ட்ரெஸ் போட்டா எனக்கு அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சியா? எங்க ஐயாவுடைய மூளை எடுத்து நீ எங்கடா போற? ஐயோ, ரயில்வே ஸ்டேஷன் ஆட்டோ கட்டுறமே. போலீஸ் போலீஸ் போலீஸ். அண்ணா வந்துட்டாரே. அண்ணா அண்ணா வாங்கண்ணா. ஏய், ஏன்டா இப்படி கத்துறாங்க? வாங்கின காசுக்கு இது கூட கத்தலனா எப்படின்னு? இவங்கெல்லாம் எப்போட கிளம்புவாங்க? நம்ம கிளம்புன அடுத்த நிமிஷமே இவனை கிளம்பிடுவானுங்க. ஏய், பிளாட்ஃபார்ம்ல பட்டாசு வெடிச்சிட்டு போறாங்கடா. உள்ளூர் பட்டாசு உங்களுக்காக வெயிட் பண்ணுது, போய் என்ஜாய் பண்ணுங்கண்ணே. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? வெளியே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கட்சிக்காரங்களுக்கு கையை காட்டி காட்டி தோலலாம் வலிக்குது. என்னடா இது? இங்க மட்டும் ட்ரெயின் வேற மாதிரி ஓடுது. இந்த நேரத்துல எடுத்துட்டு போய் கொடுத்தா கெட்ட வார்த்தையிலே திட்டுவானே.